அட எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இன்னொரு முறை பாட வச்சு கேட்கணும் போல இருக்குங்க உண்மையாலுமே. இன்னொரு நீங்கள் பாடு. அப்போவே நான் ஒரு முறை வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், அபிஷேகா வந்து தெய்வ குழந்தை அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் சொல்லியிருந்தேன். அவங்க பாடும்போது, இப்போ நம்ம மேடையில் கருப்பசாமி பாட்டை பாடும்போது நம்ம என்ன உணர்வில் இருப்போம் அப்படிங்கிறது நம்மளால் உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நமக்கே தெரியாது. அவர் அந்த விஷயத்தை எடுத்துக்கிடுவார். அந்த இடத்துல அவர் அதை எடுத்துக்கிடுவார். அதே மாதிரி தான் அபிஷேகாவுக்கும் ஒவ்வொரு மேடையிலையும் நடக்கிற விஷயமாகவே நான் கருதுகிறேன். அவங்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து நான் சத்தியமாக ஒன்று சொல்லவா, இங்கே இருக்கிற அத்தனை பேர் நம்மெல்லாம் பிளஸ்டுங்க. இதை இப்படி விட்னஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா லைஃப்பில் எதையோ ஒன்று பெருசாக இழந்திருப்போம். இதை பார்க்க வச்சதுக்கு தங்கம் யார்ரா நீ? என்னடா ரிமோட் பின்னாடி போடுற பேட்டரி மாதிரி இருக்கிற நீ? பாடி மைக்கை எடுத்தனா ஊரில் பெரிய எல்லை தீவு இருந்தால் எப்படி நிற்குமோ அப்படி இருக்கிறடா நீ. அவங்கள விட பெருசாக தெரியல பாட ஆரம்பித்தா. அதுவும் எங்கள் டார்லிங்கோட சேர்ந்து ஒன்று பாடின பாரு, ஐயோ பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல எல்லா அரங்கத்தில் இருக்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட் இங்கே மேலே போட்டு அதுக்கு நிழல் இருந்ததுன்னா அது கருப்புசாமியோட நிழல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிழலுடைய சக்தியில் வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த அபிஷேகாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மாலிங்கம் சார், நீங்கள் சொல்லுங்கள், குழந்தை எப்படி பாடினா? தான் சொல்கிறதே, நம்முடைய இந்த வயசில் இப்படி இதை பாட முடியுமா அப்படிங்கிறது, அதான் ஒரு சக்தி இல்லாமல் இதை இந்த மேடையில் இந்த வயசில் பாடுறதுன்றது, கருப்பசாமி பாட்டு பாடுறதுல அத்தனை மனசுலையும் அந்த கருப்பசாமியோட உணர்வை ஏற்றுறதுங்கிறது அது அவ்வளோ சாதாரணமான விஷயமா என்னால் நினைக்க முடியாது. கண்டிப்பாக உண்மையிலே நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற மாதிரி இது தெய்வ குழந்தை. உண்மையிலுமே இது தெய்வ குழந்தை தான். இந்த நேரத்தில் பாப்பா கூட இந்த இடத்துல நிற்கிறதும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி பாட்டு அப்படின்னா அபிஷேகா அப்படிங்கிறது இந்த உலகம் பூரா பரவப்போகுது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒரே மேடையில் நாங்கள் நின்று நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணினாலும் நாங்கள் 2 பேரும் இந்த பாடலை சேர்ந்து நாங்கள் பாடுவோம். இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை சினிமாவில் நான் பாடுறதுக்காக ஆரம்பித்து எனக்கு கொடுத்த வாழ்க்கை, எனக்கு கருப்பர் கொடுத்த வாழ்க்கை தான். கருப்பர் கொடுத்த வாழ்க்கையில் தான் நான் இத்தனை மக்கள் மத்தியில் எனக்கு இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அவர் கூப்பிட்ற பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி அபிஷேகா எதுவுமே, அதாவது நம்ம இந்த மியூசிக் சம்மந்தமாக நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். கருப்பர் அவருக்கு உங்களுக்கு என்ன பாதையோ அவர் அமைச்சு கொடுத்துருவார். இப்படி இந்த நேரத்தில் இந்த மேடையில் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையில் இவ்வளவு ஜாம்பவான்கள், முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய அத்துணை இசை ஜாம்பவான்கள் முன்னால், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அத்துணை இசை கலைஞர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, ரொம்ப ரொம்ப பழகின அண்ணன்மார்கள். இவங்களோட அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அத்துணை மக்கள் முன்னால் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையில் நின்று இந்த விஷயத்தை இந்த நாளில் இப்படி ஒரு கருப்பசாமி பாடலை பாப்பா பாடுறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம சினிமா துறையில் பாடணுன்னு ஆசை இருக்கும். ஒரு சில பாடல்கள் ஃபைனலில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சினிமாவில் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபைனலில் ஒரு பாட்டு பாப்பா பாடுறாங்கிறப்ப எனக்கு நான் பாடிய சினிமாவில் பாடின பாடலுக்கு ஃபைனலில் பாப்பா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் என்னுடைய இசையமைப்பாளர் அவருக்கு சாயபேங்கர் சாருக்கு சரியான கைதட்டல் கொடுக்கலாம். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம கருப்பசாமி சூர்யா சாருக்கு நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? அதே மாதிரி ஆர்ஜே பாலை சார் அவர்களுக்கும் கருப்பு டீம் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் சொல்லி ஆகணும், என் பசங்களுக்கு இன்றைக்கி குலசாமி கோயிலில், என்னுடைய கருப்பர் கோயிலில் காது குத்து இன்றைக்கி காலையில் காது குத்து நான் அதாவது ஒரு 12 மணி முடிச்சுட்டு, ஏன்னா நான் நிற்கணும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அபிஷேகா இங்கே இந்த பாட்டு பாடுறாங்க, பாப்பா கருப்பசாமி பாட்டு பாடுறாங்கிறக்கா நான் இதுக்காக எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு எல்லாம் வீட்டில் பார்க்க சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஆகணுன்ட்டு நான் வந்தேன். நன்றி. இது உண்மையிலே ரொம்ப
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. தேங்க்யூ டார்லிங். அண்ட் உங்களுடைய குரலுக்கு தியேட்டரில் எத்தனை பேருக்கு அந்த கருப்புசாமி அவங்களுக்குள்ளே வந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம மகாலிங்கம் அவங்களுக்கு கொடுக்கணும். லவ் யூ. இன்னும் இந்த பயணம் உங்களுக்கு தொடரணும். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பெரிய ஆசை, ஃபினாலேயில் என் பாட்டு ஒன்று வரணும் அப்படின்னு. அது இங்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடினதில் உச்சம் குளிர்ந்துருச்சு. நன்றி. இந்த தருணத்தில் ஐ திங்க் ஸ்வேதாம்மா நீங்களும் ரொம்ப கண் கலங்கி உட்காந்துருந்தீங்க, அழுது பார்த்தீங்க. சொல்லுங்கள் ப்ளீஸ். இல்லை, இதுக்காகத்தானே ஜட்ஜுங்கிற ஒரு பேரில் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்க்காக எங்கேருந்தோ ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து சாதாரண ஒரு பாவாடை சட்டை போட்டுட்டு, ஒரு காட்டன் பாவாடை சட்டை போட்டுட்டு அப்படியே சின்ன ஒரு பொண்ணு அப்படியே நடந்து வந்தா. இன்னைக்கு என்னோட ரத்தம், நாடி, நரம்பு எல்லாத்தையும் உணர வச்சுட்டே. இல்லை, ஒரு கோவிலுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வருமான சந்தேகம் தான். ஆனால் நீ வர வச்சுட்ட அபிஷேகா. இது தான் இசையோட மேஜிக். இது தான், இதுக்காகத்தான் கேட்குறதுக்கு நாங்கள் எங்கே இருக்கோம். பாடுறதுக்கு உங்களை மாதிரி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தேவை. மனசுலேருந்து பாடுற நீ, அந்த காத்திரம், அந்த ஒரு காம்பீரியம் இன்னைக்கு நீ வேறு லெவலில் கலக்கிட்ட. அண்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி மகாலிங்கம் சார். நீங்கள் தியேட்டரில் என்ன மாதிரி எங்களை ஃபீல் பண்ண வச்சிங்க நீங்கள், உங்களோட வாய்ஸு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதாம்மா. அண்ட் சாய்ந்துமா. குட்டி பட்டாஸ், ஹாய். சத்தம் கேட்டுச்சா உனக்கு? நீ பாடும்போது எல்லாரும் எப்படி சேர் பண்ணாங்க? சத்தம் கேட்டுச்சா உனக்கு? கேட்டுச்சு மேம். எப்படி நீ கலக்குன்னு கலக்கிட்ட அபிஷேகா. நீ we love you so much அபிஷேகா. இன்னைக்கு நீ வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண. தேங்க்யூ மேம். இந்த ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு மீண்டும் மகாலிங்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகான இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. அண்ட் ஃபேமிலியில் அவ்வளோ முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோன்றதுக்காகவும் இந்த பாடலுக்காகவும் அந்த கருப்பருக்காகவும் வந்த எங்கள் செல்லத்துக்கு, எங்கள் டார்லிங்க்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள். லவ் டு யூ. தேங்க்யூ தங்கம். தேங்க்யூ. அண்ட் கருப்புசாமி வேஷம் போட்டு அனைத்து அண்ணன்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்